ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா சமையல். சஞ்சனா சமையல் இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, காரசாரமான இட்லிக்கான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறீங்க. மிளகா சட்னி. இதெல்லாம் அந்த காலத்தில் அம்மியிலே அரைப்பாங்க. அரைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா 10 இட்லினாலும் அப்படி போகும். அந்த சட்னி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, பட்டை வத்தை, அவ்வளோதான். இந்த 3 தான். இதை இப்போ மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். வாங்க, எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி அப்படியே தாளிச்சிட வேண்டியதான். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு பருப்பு, அப்படியே அந்த தாளிப்பை சேர்த்து. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு. சூப்பரான காரசாரமான சட்னி ரெடி. வாங்க சாப்பிடலாம். மதுரை மல்லிகைப்பூ இட்லி ரெடி. காரசாரமான சட்னி ரெடி. இதில் அப்படியே நல்லெண்ணெயை ஊற்றி இட்லியில் அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். இட்லி சாப்பிடலாமா? வாங்க. யாருக்கெல்லாம் இட்லியில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட பிடிக்கும்? நல்லெண்ணெய் மேலாப்பில் ஊற்றி சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். எப்படி இருக்குமாப்பா? ஆனால் சுள்ளுன்னு இருக்குது. காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுங்க. அந்த காய்ச்சலான அந்த வாய்க்கு எதுவுமே பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடலாம். ஆனால் ரீஃபண்ட் ஆயிலெலாம் ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணுது. சிம்பிளானது, ஆனால் ரொம்ப டேஸ்டானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.